வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவுக்கு இணங்க குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகர்கோயில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் வழிகாட்டுதலின்படி அகத்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் அகத்தீஸ்வரம் தபால் நிலையம் அருகில் தமிழ்நாடு தலைகுனியாது திமுக பரப்புரை பொதுக்கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பு பிரிவு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் ஸ்ரீதர் ரெட்டிகோ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கிளை நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். நீங்கள் பாஜக என்பது சொல்வதை விட வடவர்களின் கட்சி, வடநாட்டு நலன் விரும்பும் கட்சி பாஜக என்பதை நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம். இங்கே பேசுகிற போது அன்பு சகோதரர் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர் இவர்கள் எல்லாம் பேசுகிற போது சொன்னார், 5000 ரூபாய் உங்களுக்கு வரவு வைத்தார் தலைவர் தளபதி. ஒன்னு சொல்றார், 5000 ரூபாய் தந்துட்டாரேன்னு அது நன்றி விசுவாசம் இல்லை. ஆனா நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய எதிரிகள் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தை கையில் வைத்துக் கொண்டு, தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த பணத்தை உங்களுக்கு தரவிடாமல் கெடுத்து விடலாம் என்று நினைத்தார்கள். தலைவர் எதை யோசிச்சார் தெரியுமா? இந்த 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா தலைவர் 1000 ரூபாய் கொடுத்த உடனே இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம பாட்டி மாதிரி, நம்ம அம்மா மாதிரி ஆளுங்க கேட்டு கொடுப்பாங்க, தம்பி ஸ்டாலின் தர்ற இந்த 1000 ரூபாய் என்ன பெற்ற பிள்ளைகள் கவனிக்கலையா, என் பிள்ளைகிட்ட இருந்து வர காசு மாதிரி இந்த 1000 ரூபாய் வந்து என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுச்சு. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, எனக்கும் என் புருஷனுக்கும் வந்து வயசானதுனால சில உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு, இந்த 1000 ரூபாய்க்கு அப்பப்போ அந்த மருந்துகள் வாங்கி கொஞ்சம் நல்லா இருக்கணும். இன்னொரு பாட்டி, இன்னொரு அம்மா சொன்னான், ஒரு 45 வயசு, என் பேர குழந்தைங்கள நாம இங்க பக்கத்தில் இருக்கிறதோட கொஞ்சம் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன், இந்த 1000 ரூபாயை நான் சீட்டு போட்டு வருஷம் தூரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 12,000 15,000 கொடுத்துடலாம் உறுதி கேட்கிறீங்களா என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்த தலைவன் தான் யோசித்தார், ஒருவேளை 3 மாத காலம் இந்த காசு வரவில்லை என்று சொன்னால் இந்த தாய்மார்கள், என் சகோதரிகள், என் அக்கா தங்கைகள் யாரிடம் போய் நிற்பார்கள்? என்னவானாலும் சரி 6500 கோடி ரூபாயை ஒரே நாளில் 1,31,00,000 தாய்மார்களுக்கு வழங்கிய தாய்மார தலைவன் தளபதி. நான் சொல்றது 5000 ரூபாய்க்காக வாக்களிப்பதை விட அந்த 5000 ரூபாயை தந்து நம்மளை காப்பாற்றினும் தாயுள்ளத்தோடு நினைத்தானே தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த தாய்மானவனை காக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கு என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, காலமும் நேரமும் நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது. அகஸ்தீஸ்வரத்தில் இவ்வளவு நேரம் உங்களோடு உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உறுதியாக சொல்லுகிறேன், 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல்
2.0 ஆட்சி அமையும். கன்னியாகுமரி தொகுதிதான் அதன் முதல் தொகுதியாக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537